டிசம்பர் 7, 1941 அமெரிக்கா வரலாற்றில் மோசமான மற்றும் அவர்களுக்கு ஒரு பேரதிர்ச்சிகரமான நாளாக அமையும்னு அவங்க எதிர்பார்க்கல. இந்த நாளில் தான் ஜப்பான் ராணுவம் ஹவாயில் உள்ள பியல் துறைமுகத்தில் அமெரிக்காவின் பசிபிக் கடற்படைக்கு எதிராக திடீர் ராணுவ தாக்குதல் நடத்தினாங்க. இந்த தாக்குதலில் போர் கப்பல்கள், போர் விமானங்கள் மற்றும் அந்த துறைமுகத்தின் குறிப்பிடத்தக்க பகுதியை அழிந்தது. இதில் மொத்தம் 2400 பேர் இறந்து போனாங்க. ஜப்பானுக்கு அமெரிக்கா மேலே திடீர் தாக்குதல் நடத்த வேண்டிய அவசியம் என்ன? ஏன் அமெரிக்கா ஜப்பான் மீது அணுகுண்டு வீசினாங்கன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த கதை 1941ஆம் ஆண்டு 2ஆம் உலகப் போரில் அமெரிக்கா சீனாவை காப்பாற்ற எல்லா முயற்சி செய்யும்போது தொடங்குது. ஜெர்மனி மற்றும் இத்தாலி ஒரு பக்கம் இருக்க, பிரிட்டன், நெதர்லாந்து மற்றும் பிரான்ஸ் மறுபக்கம்னு 2ஆம் உலகப் போர் தொடங்கி 3 வருஷம் ஆச்சு. இந்த போரில் அமெரிக்காவோட பங்கு ஒன்றும் இல்லை. முதல் உலகப் போரில் ஏற்பட்ட இழப்புகளின் காரணமாக ஐரோப்பியா மற்றும் ஆசியா கண்டங்களில் நடக்கும் போர்களில் இருந்து அமெரிக்கா தன்னை முழுமையாக விலக்கிக் கொள்ள விரும்பியதால் அவங்க முற்றிலும் நடுநிலையாக செயல்பட்டாங்க. ஆனால் அமெரிக்காவுக்கு மிகவும் தொல்லை கொடுக்குற ஒரு நாடாக இருந்தது ஜப்பான். ஜப்பானில் வளங்கள் குறைஞ்சதால அவங்க இயற்கை வளங்களுக்கான தேவைகளை நிறைவேற்றும் வகையில் அண்டை நாடுகளை ஆக்ரோஷமாக கைப்பற்ற ஆரம்பித்தாங்க. 1940 1941 காலகட்டத்தில் கொரியா, தைவான் மற்றும் சீனாவின் பெரும் பகுதிகளை ஜப்பான் கைப்பற்றியிருந்தாங்க. பசிபிக் கடல் பகுதி ஒட்டி இருந்த பிலிப்பைன்ஸ், மலேசியா மற்றும் இந்தோனேஷியா மீதும் ஜப்பானுக்கு ஒரு கண் இருந்தது. ஆனால் ப்ராப்ளம் என்னன்னா, இந்தியா எப்படி பிரிட்டிஷ் ஆட்சி கீழே இருந்ததோ அதே மாதிரி மலேசியா பிரிட்டிஷர் கீழையும், இந்தோனேஷியா நெதர்லாண்ட்ஸ் கீழையும், பிலிப்பைன்ஸ் நடுநிலையான அமெரிக்கா கீழையும் இருந்துச்சு. ஜப்பான் இந்த 3 நாடுகளை கைப்பற்ற முடியல. ஏன்னா ஜப்பானுக்கு ஹிட்லரோட சப்போர்ட் ஃபுல்லாக இருந்துச்சு. அமெரிக்கா மற்றும் பிரிட்டனுக்கு ஹிட்லரை சுத்தமாக பிடிக்காது. ஜப்பானின் பல மோசமான நடவடிக்கைகளை பார்த்து ஜூலை 1941 அமெரிக்கா ஜப்பானுக்கு ஆயில் சப்ளை பண்ணுறதை நிறுத்திட்டாங்க. ஜப்பான் கிட்ட ஆயில் இல்லை. தங்களுடைய 80% ஆயில் தேவையை பூர்த்தி செய்ய அமெரிக்காவிலிருந்து தான் இறக்குமதி பண்ணிட்டு இருந்தாங்க. அமெரிக்கா ஜப்பானுக்கு ஒரு கண்டிஷனை போடுறாங்க. சைனாவில் ஆக்கிரமித்த பகுதியில் விட்டால் தான் அவங்களுக்கு ஆயில் தரோன்னு சொல்லிட்டாங்க. இந்த விஷயத்தில் முடிவெடுக்கிறது ஜப்பானுக்கு கடினமாக இருந்துச்சு. ஒரு புறம் சீனா மீதான தன் பிடியை விட்டால் ஹிட்லரின் ஆதரவையும் மீறி அமெரிக்கா கிட்ட சரணடைச்சிட்டோன்னு ஆயிரும். இன்னொரு புறம் ஆயில் இல்லாமல் தங்களால் சமாளிக்க முடியாதுன்னு தெரியும். ஜப்பான் தனது பிடியை சீனாவிலிருந்து திரும்ப பெற மாட்டேன்னு முடிவெடுத்தாங்க. ரகசியமாக தங்களுக்குள்ள ஒரு திட்டத்தையும் போட்டாங்க. அதாவது ஆயிலுக்காக இந்தோனேஷியா கைப்பற்றணுங்கிறது தான். அந்த சமயத்தில் இந்தோனேஷியா நெதர்லாண்ட்ஸின் காலனியாகவும், பிலிப்பைன்ஸ் அமெரிக்கா காலனியாகவும் இருக்கிறத நாம் ஏற்கனவே பார்த்துருக்கோம். இந்தோனேஷியாவை கைப்பற்றணும்னா முதல்ல அமெரிக்கா கீழே இருக்கிற பிலிப்பைன்ஸை கைப்பற்றணும். பிலிப்பைன்ஸை தாக்குனா பசிபிக் கடல் பகுதியில் இருக்கிற பியர்ல் ஹார்பர் கடற்படை கண்டிப்பாக பதிலடி கொடுப்பாங்கன்னு ஜப்பானுக்கு நல்லா தெரியும். ஆனாலும் தங்களுடைய எண்ணெய் இருப்புகள் வேகமாக குறையிறதுனால தாக்குறதை தவிர ஜப்பானுக்கு வேற வழி இல்லை. ஆனால் பிலிப்பைன்ஸ் மேலே இல்லை, டைரக்டாக பியர்ல் ஹார்பர் மேலே. ஜப்பானிய ராணுவம் அமெரிக்காவின் பியர்ல் ஹார்பர் மீது திடீர் தாக்குதல் நடத்தி முழு துறைமுகத்தையும் அழிப்பதாக முடிவெடுத்தாங்க. அதுக்கப்புறம் பிலிப்பைன்ஸ் மேலே ஈஸியாக தாக்குதல் நடத்தலாம்னு நினைச்சாங்க. ஜப்பான் ராணுவம் பியர்ல் ஹார்பரை ரகசியமாக தாக்க ரெடியானாங்க. 2 பேட்டில் ஷிப், 39 சப்மரைன்ஸ் மற்றும் 414 குண்டு வீசும் விமானங்களை உள்ளடக்கிய தனது படையை தயார் செய்ய தொடங்குறாங்க. போர் விமானங்கள் 6 ஏர்கிராஃப்ட் கேரியர் மூலமா பியர்ல் ஹார்பரை நோக்கி எடுத்துட்டு போனாங்க. மறுபுறம் பியர்ல் துறைமுகத்தில் நிறுத்தப்பட்டிருந்த அமெரிக்கா படையை மதிப்பிட்டா அதில் 8 பேட்டில் ஷிப்ஸ், 59 ஆன்டி ஏர்கிராஃப்ட் ஷிப்ஸ், 4 சப்மரைன்ஸ், 390 போர் விமானங்கள் ஆகியவை அடங்கும். ஜப்பானிய தாக்குதலை முறியடிக்க அமெரிக்காவுக்கு போதுமான சக்திகள் இருந்தது. ஆனால் அதுக்கு இந்த தாக்குதல் பற்றி முன்கூட்டியே தெரிஞ்சிருந்தால் மட்டுமே முடியும். ஆனால் ஜப்பான் இந்த தாக்குதலை எல்லா வகையிலையும் ரகசியமாக வைத்திருக்க விரும்பினாங்க. அதனால தான் ஜப்பானின் ராணுவ தளபதி தாக்குதலுக்கு முன் எந்த ஒரு ஒயர்லெஸ் கம்யூனிகேஷன்ல இருந்தும் விலகி இருக்கணும்னு முடிவு செஞ்சாரு. ஜப்பானிலிருந்து வெளியேறிய படை பியர்ல் ஹார்பர்ல இருந்து சுமார் 8000 கிலோமீட்டர் தூரம் இருக்கு. சுமார் 350 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும்போது தான் விமானப்படை தாக்குதல் நடத்த டேக் ஆஃப் ஆகுது. அமெரிக்காவுக்கு தெரியாமலேயே 2ஆம் உலக போரில் நடக்க போகும் பயங்கரமான தாக்குதல். டிசம்பர் 7, 1941 காலையில் சுமார் 7:57 மணிக்கு 350 ஜப்பானிய போர் விமானங்கள் 2 குழுக்களாக பிரிஞ்சு அமெரிக்கா துறைமுகத்தை தாக்குனாங்க. இந்த தாக்குதலை முற்றிலும் எதிர்பாராத அமெரிக்கர்கள் என்ன பண்ணணும்னு தெரியாமல் திகைச்சு போனாங்க. ஜப்பானின் முதல் குழு கணக்கே இல்லாமல் குண்டுகளை வீசினாங்க. 45 நிமிஷம் நடந்த இந்த தாக்குதலில் முடிச்சுட்டு விமானப்படை திரும்பி போனாங்க. அமெரிக்கர்கள் தாக்குதல் முடிஞ்சதுன்னு நினைச்சப்போ 2வது குழு மறுபடியும் பயங்கரமாக தாக்குதல் நடத்தினாங்க. மொத்தம் 1 மணி நேரம் 15 நிமிஷம் நடந்த இந்த தாக்குதலில் சுமார் 20 கப்பல்கள், 8 போர் கப்பல்கள் மற்றும் 300க்கும் மேற்பட்ட போர் விமானங்கள் அழிக்கப்பட்டுச்சு. 1 மணி நேரம் 15 நிமிஷம் தாக்குனதுக்கப்புறம் ஜப்பான் போர் விமானங்கள் திரும்பி போச்சு. பல வருடங்களாக 2ஆம் உலக போரில் சேராத அமெரிக்கா இந்த தாக்குதலுக்கு அப்புறம் 2ஆம் உலக போரில் சேர்ந்துட்டாங்க.
இந்த தாக்குதலுக்கு கண்டிப்பாக பதிலடி கொடுக்கணும்னு நினைச்ச அமெரிக்கா அடுத்த நாளே ஜப்பானுக்கு எதிராக போரை அறிவிச்சாங்க. அடுத்த 3 மாதங்கள் அவங்களோட கடற்படை தளத்தை மீட்டெடுப்பதிலேயே மும்முரமாக இருந்தாங்க. 4 மாதங்களுக்கு பிறகு ஜப்பான் எப்படி தங்களை தாக்குனாங்களோ அதே மாதிரி அமெரிக்கா ஜப்பானை தாக்குனாங்க. ஏப்ரல் 1942 ஜப்பான் தலைநகர் டோக்கியோ மீது அமெரிக்கா குண்டுகளை வீசினாங்க. இது 2ஆம் உலக போர்ல அமெரிக்காவோட முதல் கொடிய தாக்குதல். இந்த தாக்குதலுக்கு பிறகு அமெரிக்கா போரை நிறுத்தல. அமெரிக்காவுக்கும் ஜப்பானுக்குமான இந்த போர் அடுத்த 4 வருடங்கள் நீடிச்சது. இந்த போர்ல அமெரிக்காவோட கை ஓங்கி இருந்தது. அமெரிக்கா ஜப்பானை சரண்டர் ஆக சொல்லி எச்சரிச்சாங்க. ஆனா என்னதான் போர்ல பலவீனமா இருந்தாலும் இந்த சரண்டர் ஆகிற விஷயத்துக்கு மட்டும் ஜப்பான் ஒத்துக்கல. அதனால் 1945 அமெரிக்கா தங்களோட கடைசி ஆயுதத்தை எடுத்தாங்க. ஆகஸ்ட் 6, 1945 காலை 8 மணி அளவில் ஜப்பானின் ஹிரோஷிமா நகரின் மீது ஒரு போயிங் B-29 ரக போர் விமானம் காணப்பட்டது. அதிலிருந்து சுமார் 4400 கிலோ எடை கொண்ட அணுகுண்ட அமெரிக்கா அந்த நகருக்குள்ள வீசினாங்க. சரியா 43 வினாடிக்கு பிறகு ஒரு பெரிய சத்தம். எல்லாமே வெள்ளையா மாறி போச்சு. வானத்துல பல அடி தூரம் வரைக்கும் பயங்கரமான நெருப்பு. அந்த இடம் சுமார் 4000 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சரை தொட்டது. உலக வரலாற்றுல இதுவே முதல் அணுகுண்டு தாக்குதல். கண்ணிமைக்கும் நேரத்துல நகரத்துல இருந்த 80% பில்டிங் சுக்குநூறா போச்சு. ஜப்பான் ராணுவ தலைவர்கள் என்ன பண்ணலான்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடி அடுத்த 3ஆவது நாள், அதாவது ஆகஸ்ட் 9ஆம் தேதி ஜப்பானின் இன்னொரு நகரமான நகாசாக்கி மீது அமெரிக்கா இன்னொரு அணுகுண்டை வீசினாங்க. 4670 கிலோ எடை கொண்ட இந்த அணுகுண்டு அந்த நகரத்தையே அழிச்சதும் இல்லாம பலர் செத்தும் போனாங்க. மனிதர்கள் மேல யூஸ் பண்ண கடைசி 2 அணுகுண்டுகள் இது. இந்த 2 நியூக்ளியர் பாம்னால சுமார் 2.5 லட்சம் பேர் செத்து போனாங்க. இந்த தாக்குதல் நடந்து முடிஞ்சு அடுத்த வாரம் ஜப்பான் அமெரிக்காவிடம் சரண்டர் ஆனாங்க. அதோட 2ஆம் உலக போரும் முடிஞ்சது. ஜப்பான் அமெரிக்காவில் அணுகுண்டு வீசினது தப்பு தான். ஆனால் டிசம்பர் 1937 இருந்து ஜனவரி 1938 இடையில ஜப்பான் சைனாவை ஆக்கிரமிப்பு பண்ண நேரத்தில் ஜப்பான் ராணுவம் சுமார் 3 லட்சம் சீன மக்களை கொண்டு போச்சாங்க. இதில் 20,000 பெண்களை கற்பழிச்சும் கொன்னாங்க. பலரை எரிச்சும் பலரை உயிரோட புதைச்சும் கொன்னாங்க. Japan's leaders would be held responsible and would stand trial. Yamashita, Jap commander in the Philippines, has already been sentenced to death. Saved by American doctors. கர்மா யாரை விட்டது? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.